2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவியான டொமினிக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ தான் உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. இந்த படம் வந்து ஒரு மிரட்டலான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லுவேன். சுமார் ரத்தம் தெறிக்க தெறிக்க படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னமும் சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கும். இப்பொழுதைக்கு எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ படத்தில் வர நம்ம ஹீரோயின், ஸோ இவங்க படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து இவங்களோட ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி கொலம்பியன் டவுனில் வந்து விழுது. ஸோ இந்த கொலம்பியன் டவுனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்லேருந்து ஏதாவது தேரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. பட் அங்கே அவங்களுக்கு நடந்ததே வேற. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கொண்டுட்டு ஸோ அவங்களோட கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துடுறாங்க. இவங்க அந்த ஃப்ளைட்டில் எதையோ ஒன்று கடத்தி கொண்டு வந்திருக்காங்க போல. ஸோ அதையுமே மறைச்சிட்டு ஒரு சேஃபான இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மேலும் நம்ம ஹீரோயின் இந்த சண்டை போடுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க நார்மலான ஒரு பொண்ணு மாதிரியே இல்லை. ஸோ இவங்க யாரு, இவங்க என்னத்தை கடத்திட்டு வந்தாங்க, ஸோ கடத்திட்டு வந்த பொருளை அங்கே மறைச்சு வச்சிருக்காங்களே, ஸோ அதை யார் தேடுறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ற ஒரு நல்ல படமா எடுத்திருந்தாங்க. ஸோ படத்தோட கதை ரொம்ப அழகான ஒரு கதையா இருந்தாலும் இந்த படத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு சொன்னால அது கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஒரு அசத்தலான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா பிரசன்ட் பண்ண இவங்க ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஸ்கிரீன் பிளே படும் மோசமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்கிரீன் பிளேனா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த கதையை சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அந்த ஸ்டோரி டெல் பண்ற இடத்துல வந்து ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் குரூஸோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ப்ராப்பரா அமையல அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சுமாரான படமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க, அது வேற லெவலு. சுமார் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம கத்தி படத்துல வர மாதிரி இந்த லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வரக்கூடிய ஒரு சீன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினோட ரோலை பொறுத்தளவுக்கு எழுதின விதம்லாம் நல்லா இருக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் டல் ஆகிட்டு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேரக்டருக்கு ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. பட் இது எல்லாத்தையுமே மேக்கப் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆக்ஷன் மூவி லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஒன் டைம் வாட்சப் மூவி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தில் ஹெவியான அடல்ட் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவேன்.